வணக்கம். சிஆர் கிச்சன் மதுரைக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நாம் ஈவினிங் ஸ்நாக்ஸாக பாசிப்பயிர் செய்யலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. நான் 1 கப் பாசிப்பயிர் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். கேரட் துருவல் கொஞ்சம், தேங்காய், வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, 1 பல் பூண்டு, கொஞ்சம் போல் இஞ்சி நான் கேரட் துருவியில் துருவி வச்சுருக்கேன், கொஞ்சம் கொத்தமல்லி, தாளிக்கிறதுக்கு கடுகு, ஜீரகம், உளுந்தம்பருப்பு. இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ பாத்திரத்தில் எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு எண்ணெய் காஞ்சோன்னே நம்ம தாளிக்கிற பொருளை போட்டுக்கோங்க. அது நல்லா கிளறி விட்டுருங்க. அதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ரொம்ப வதக்க வேணாம், லைட்டாக வதக்குனிங்கன்னா போதும். இது கூட இப்போ அந்த பூண்டும் இஞ்சியும் போட்டுக்கோங்க. இதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. கேரட் போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் ஒன்றா கிளறி விடுங்க. உப்பு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சம். இப்போ பாசிப்பயிரும் போட்டுக்கோங்க. இப்போ கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. தேங்காய் துருவலையும் போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் கிளறி விட்டுருங்க. இப்போ நம்மளுக்கு பாசிப்பயிர் ரெடி ஆயிடுச்சு. இதை குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். நம்ம பெரியவங்க எல்லாருக்கும் அதை சாப்பிட்லாம். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். சிஆர் கிச்சன் மதுரைக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.